குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெசன் நம்பர் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். சரிங்களா? கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இதெல்லாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப் எம்வி ஸ்கொயர். அப்போ எம்னா மாஸ், வினா வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டின்னா இந்த இடத்துல எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஸ்பீடு. அப்போ ஹவு ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித் ஸ்பீட் ஆர் ஸ்லோ ஆர் மாட்ரேட் ஸ்பீடு. இந்த மாதிரி ஒரு வினை வந்துட்டு எவ்வளோ வேகமாக நடக்குதா, இல்லை ரொம்ப ஸ்லோவாக நடக்குதா, இல்லை சராசரியான வேகத்தில் நடக்குதா, அதை பற்றி இந்த லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் மூமெண்ட் அப்படின்னு அர்த்தம். கைனெட்டிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? மூமெண்ட். சரிங்களா? அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலர் டைம் இன்டர்வலில். சரிங்களா? ஒரு 10 செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு நடந்திருக்கு, 1 ஹவரில் எவ்வளோ நடந்திருக்கு, இல்லை இயர்ஸில் எவ்வளோ நடந்திருக்கு, இதை பற்றிலாம் இது பண்ணுறது. அதாவது ஸ்பீட் அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு, அதாவது ரியாக்டன்ட் எவ்வளோ ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னதுப்பா இந்த இடத்துல கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு சில ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கும். சரிங்களா? செகண்ட்ஸில் நடக்கும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ். ஒரு சில ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இயர்ஸ் கணக்கில் கூட நடக்கும். அதுக்கெலாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோரும் இதில் கேள்விப்பட்டதான் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரியம் குளோரைடு அப்படின்றது கலரில் சொல்யூஷனாக இருக்கும். பேரியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு கிங் ஆஃப் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சல்ஃபரிக் ஆசிட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, சரிங்களா, பேரியம் குளோரைட் சொல்யூஷனோட சல்ஃபரிக் ஆசிட் கிங் ஆஃப் கெமிக்கல் அதை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிரும். HCl அப்படின்றது கேஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பேரியம் குளோரைடும் சல்ஃபரிக் ஆசிட்டும் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா? இது ரெண்டுமே லிக்விட் ஸ்டேட்டில். ஆனால் பேரியம் சல்ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் பிரிசிபிடேட்டாக வீழ்படிவாக கீழே தங்கிடும். சரிங்களா? பிரிசிபிடேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இது வந்துட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அப்படியே ஒயிட் பிரிசிபிடேட்டாக கீழே என்னது கார்டி ஒயிட் பிரிசிபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் போன்ற வெண்மை நிற வீழ்படிவாக கீழே டெபாசிட் ஆயிரும். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அயன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு வாட்டர். அயன் வந்துட்டு இரும்பு ஆக்சிஜனோடையும் வாட்டர் அட்மாஸ்பியர் மாய்ஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த அட்மாஸ்பியரோட உடனே சேர்ந்து அயன் ஆக்சைடாகவும் NH2O மாறும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருப்பாங்கப்பா? ரஸ்டிங். சரிங்களா? துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதான் ரஸ்ட்டோட ஃபார்முலா. ரஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா துருப்பிடிக்கிறதோட ஃபார்முலா என்ன? Fe2O3.NH2O அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ இந்த ஃபெரிக் இதை பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். Fe+3O2 4Fe+3O2 gives 2Fe2O3 + NH2O. என்னன்றது எத்தனை வாட்டர்னாலும் அப்சர்வ் பண்ணுறதை பொறுத்து. சரிங்களா? அப்போ ரஸ்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரஸ்டிங் துருப்பிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் தேவை? மாய்ஸ்டரும் ஆக்சிஜனும். மாய்ஸ்டர்னா வாட்டர், ஆக்சிஜன் அப்படின்றது உங்களுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கும். இது எதுவும் சேர்ந்துச்சுன்னா ஒரு இரும்பு வந்துட்டு என்ன ஆயிரும்? ரஸ்ட்டாக மாறிடும். இதுக்கு வந்துட்டு மெனி இயர்ஸ் கூட ஆகலாம். சரிங்களா? அதுக்காண்டி நம்ம கோட்டிங்லாம் கொடுத்து வச்சுருப்போம். ஜிங்க் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா கால்வனைசேஷன், இல்லை மெக்னீசியம் கொடுத்தீங்கன்னா சேக்ரிஃபிஷியல் அப்படின்ற மாதிரி மெட்டல் கோட்டிங் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நிறைய நம்ம ப்ரிகாஷன்ஸு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருப்போம். அதனால் இது நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இல்லைனா ஒரு மனிதன் வந்துட்டு குழந்தை பருவத்திலேருந்து பெரிய மனிதனாக வர்றதுக்கு நிறைய வருடங்கள் ஆகும். இதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸ்லோவாக சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி பெரிய அளவு வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கைனெட்டிக்ஸ். சரிங்களா? அந்த கைனெட்டிக்ஸ் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது? ரேட் அண்டு மெக்கானிசம். ரேட் அண்டு மெக்கானிசம். சரிங்களா? ரேட்னா என்னது? இப்போ சொன்ன மாதிரி ஸ்பீடு. மெக்கானிசம்னா வினை வழிமுறை. இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் வந்தது, அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த ஸ்டெப் வந்தது, ஊடால இன்டர்மீடியட் ஃபார்ம் என்னது அப்படின்னு. ரியாக்டன் டைரெக்டாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதா, ரியாக்டன்ட்லேருந்து டைரெக்டாக ப்ராடக்ட் வருதா, இல்லை ஏதாவது ஊடால ஏதாவது இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னது? மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ ஸ்பீடில் நடந்தது கிவன் டைம், இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான்ப்பா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு கிவன் கண்டிஷன்ஸ் அண்டு டெம்பரேச்சர். கிவன் கண்டிஷன்ஸ்னால் என்னதுப்பா? டெம்பரேச்சர் என்ன பாதிக்குது, ப்ரெஷர் எப்படி, கேட்டலிஸ்ட் எப்படி, கான்சன்ட்ரேஷன் எப்படி. சரிங்களா? இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் லெசனோட எண்டில் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடு, அப்புறம் மெக்கானிசம்னா வினை வழிமுறை, வரைய பர்டிகுலர் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் அண்டு கேட்டலிஸ்ட், இதை பொறுத்து எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது, எந்த வழியில் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதனால் என்ன நம்மளுக்கு யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பார்த்தோம்? தொழிற்சாலைகளில் ஒரு காம்பவுண்ட் நம்ம தயாரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்ஸ். சரிங்களா? ஆல்கஹால்ஸ் அப்படின்றது தொழிற்சாலையில் தயாரிக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் என்ன எவ்வளோ எடுக்கணும், டெம்பரேச்சர்
டெம்பரேச்சர் என்ன கொடுக்கணும், ப்ரெஷர் என்ன கொடுக்கணும், இதை பற்றி டீல் பண்ணுறதுக்கு பேர் தான் இதையும் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து தேர்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ரேட்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பீடு தான். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஏ கிவ்ஸ் என்னதுப்பா பி. ஏன்றது பின்ற ப்ராடக்டை கொடுக்குது, ஏன்ற ஒரு ரியாக்டன் பின்ற ப்ராடக்டை கொடுக்குது. இதுக்கு எப்படி ரேட் எழுத போகிறோம்? இப்போ இந்த ஏன்றது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால அது பேர் ரியாக்டன்ட், பின்றது ரைட் சைடில் இருக்கிறனால அது பேர் என்னதுப்பா ப்ராடக்ட். சரிங்களா? ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி எழுதணும்? சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 100% இருந்து ரியாக்டன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜாக மாறுது. சரிங்களா? சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஏ டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. சரிங்களாப்பா? இப்போ ரியாக்டன்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 100% இருக்கும். அது வந்துட்டு ஃபைனலாக ப்ராடக்டாக மாறும்போது குறைஞ்சிட்டே வந்துடும். அப்படி தானேப்பா? இது ரியாக்டன்ட் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ப்ராடக்டாக வரும்போது என்ன ஆயிரும்? குறைஞ்சிட்டே வந்துடும். அப்போ ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு இப்போ இந்த இடத்துல 0வாக இருக்கும். இப்போ இது என்ன ஆயிரும்? கொஞ்சம் நேரத்தில் ப்ராடக்ட்டு இது 80% மாறிச்சுன்னா இது என்னவா மாறிடும்? 20% மாறிடும். எது? ப்ராடக்ட். சரிங்களா? அப்போ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எழுதுனீங்கன்னா நீ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஏன்பா? ரியாக்டன்ட் அப்படின்றது 100, 80, 60, 40 அப்படின்னு குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? 100% குறைஞ்சிட்டே வரனால நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ரேட் எழுதும்போது மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? டிவைடட் பை சேஞ்ச் இன் ஏ டைம், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. சார் இது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் எழுதுனீங்கன்னா இங்கே பாருங்கள், ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்சுன்றனால நான் என்ன சிம்பிள் போட்டிருக்கேன்? டெல்டா அப்படின்ற சிம்பிள் போட்டிருக்கேன். சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இந்த டெல்டா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் ஏ அப்படின்றனால ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் இந்த மைனஸ் சிம்பிள் போட்டேன். கிவன் பர்டிகுலர் டைம் டிடி. இப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன எழுதணும்? ஏக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல என்ன போட்டணும்? சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கிவன் டைம். இந்த இடத்துல நீங்கள் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ப்ளஸ் சிம்பிள். ஏன்பா? ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் 0லேருந்து எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரியாக்டன்ட் 100% ரியாக்டன்ட் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனால் இது இன்க்ரீஸ் ஆகிறனால 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறனால ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு நீங்கள் என்ன போடணும்? ப்ளஸ் சிம்பிள் போடணும். அதான் போட்டிருக்காங்க. இப்போ யூனிட் பாருங்கள், கான்சன்ட்ரேஷனோட யூனிட் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் மோல் பெர் லிட்டர். மோல் தெரியும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தெரியும். மோல் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்னா ஃபார்முலா தெரியுமில்ல, மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மோல் பெர் லிட்டர். டைமோட யூனிட் உங்களுக்கு தெரியும், செகண்ட். சரிங்களா? இது அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா மோல் பெர் லிட்டர், செகண்ட் மேலே போகும்போது பெர் செகண்டாக மாறிடும். இது வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட்டு இன் ஏ சாலிட் ஆர் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் நீங்கள் என்ன போடணும்? மோல் பெர் லிட்டர் போடணும். சரிங்களா? கான்சன்ட்ரேஷனோட யூனிட்டாக என்ன ஆட் பண்ணணும்? நீங்கள் மோல் பெர் லிட்டர் போடணும். இதே வந்துட்டு கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தால், ஏன்னா ரியாக்டன்ட் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன்லாம் நைட்ரஜன் ப்ளஸ் 3H2 கிவ்ஸ் வந்துட்டு என்னப்பா வந்துடும்? 2NH3 அப்படின்னு இருக்குங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் கேஸு, ஹைட்ரஜனும் கேஸு, அமோனியாவும் கேஸு, ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன யூனிட் பண்ணணும்? கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக என்ன யூனிட் ஆட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர். சரிங்களா? அட்மாஸ்பியர் அப்படின்ற யூனிட் ஆட் பண்ணணும். மோல் பர் லிட்டர் போடக்கூடாது. நீங்கள் என்ன போட்டணும்? அட்மாஸ்பியர் பை டைம். ஏன்னா கிவன் டைமில், அதனால் டைம் வந்துட்டு மேலே போகும்போது, செகண்ட் மேலே போகும்போது பெர் செகண்டாக மாறிடும். அப்போ கேசியஸ் ஸ்டேட் ரியாக்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்? அட்மாஸ்பியர் பெர் செகண்ட் யூனிட் கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்டாக்யூமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? எப்படி ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த ஸ்டாக்யூமெட்ரி படி ரியாக்ஷன்ஸ் எழுதுறது. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். ரியாக்டன்ட் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை ஏ டைம். ஆனால் என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள். இதே ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ஏ கிவன் டைம். என்ன சிம்பிள் போட்டணும்? ப்ளஸ் சிம்பிள். அப்போ ரியாக்டன்ட் லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் என்னதுப்பா? ரியாக்டன்ட். ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் ப்ராடக்ட். சரிங்களா? எத்தனை மோல் இருக்கோ அதை 1/, போட்டு எழுதிடணும். சரிங்களா? இதான் வந்துட்டு ஸ்டாக்யூமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதக்கூடிய ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ப்ளஸ் 3 ஹைட்ரஜன் கிவ்ஸ் 2NH3. இதுதான் ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹேபர் ப்ராசஸ், இதில் தான் அமோனியா அதிக அளவு தயாரிப்பாங்க. இந்த அமோனியா வச்சு என்ன பண்ணுவாங்க? யூரியா, நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? உரம் இதெல்லாம் தயாரிச்சிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் ரேட் எழுதுனீங்கன்னா இங்கே எத்தனை மோல் இருக்குது? நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோல் இருக்குது, அதான் 1 நைட்ரஜன். அதனால் 1/1 டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை கிவன் டைம் டிடி. இந்த இடத்துல எதுக்குப்பா மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க? இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட். அதனால்
அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு 3 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால அங்கே 1/3 போட்டுடணும். சரிங்களா, 1/3 அப்படின்னு போட்டுடணும். அடுத்து டி ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ப்ராக்கெட் போட்டுருணும், நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுருணும் பை எ டைம். அப்போ இந்த இடத்துல 1/3 மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. எதுக்காண்டி மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க, இதுவும் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஏன்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னதுப்பா ரியாக்டன்ட். அப்போ ரியாக்டன்ட்னா மைனஸ் சிம்பிள் போடணும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு போட்டு ப்ராடக்ட் இங்கே ஈக்குவல் டு போட்டுக்கலாம். சும்மா ஒவ்வொன்றோட இது ஒரு ஃபார்மேட்டுக்கு தான் எழுதுகிறோம். இப்போ என்ன பண்ணணும், 1/2. ஏன்ப்பா இந்த இடத்துல 2 மோல் இருக்குது, அதனால் 1/2 டி. இந்த இடத்துல ப்ராடக்ட் என்னது, NH3. ப்ராடக்ட் என்னதுப்பா NH3. அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டி. இந்த இடத்துல நம்ம என்ன சிம்பிள் போட்டிருக்கோம், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். போடலைன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம், மைனஸ்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். சரிங்களா, அப்போ இது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனால என்ன போட்டிருக்கோம், நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் எழுதலாம். இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கே மட்டும் என்ன போடுவீங்கப்பா, மைனஸ் இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நான் மேலே எழுதுகிறேன், -1/1. ஏன்பா மைனஸ்ன்றது BCl5 அதோட கான்ஸ்டன்ட். அப்போ டி BCl5 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டணும். அப்போ BCl5 டிவைடட் பை என்ன போட்டணும், DT. இதான் ரியாக்டன்ட், அதனால் மைனஸ் சிம்பிள் போட்டு இப்படி எழுதியாச்சு. ஏன்னா 1 மோல் தான் இருக்குது. இங்கே BCl3 1 மோல் தான் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் சைடில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன எழுதணும், 1/1 டி. இந்த இடத்துல என்ன போட்டணும், BCl3 டிவைடட் பை DT. அடுத்து என்ன, குளோரினுக்கு எழுதணும், அதே தான். அப்போ ஈக்குவல் டு போட்டு நீங்கள் என்ன எழுதணும், 1/1 டி குளோரின் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டணும் டிவைடட் பை DT. இப்படி தான் எழுதணும். இதே மாதிரி நான் 2 ரியாக்ஷன்ஸ்க்கு கொஸ்டின்ஸில் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு எழுதி காட்டணும். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேட் லான்னா என்ன அப்படின்னு சொன்னால் ரேட்டை டிட்டர்மின் பண்ணுறது. சரிங்களா, எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது, எதை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்லாம் வந்துட்டு ஸ்பீடு. சரிங்களா, ரேட்டில் எதை டிபெண்ட் பண்ணி வருது, ஸ்பீடு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரேட் அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃபார்முலா தெரியும். ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பை எ கிவன் டைம் அப்படின்றதுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதிருவீங்க. ஈக்குவல் டு கேனா என்னதுப்பா, ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அல்லது ரேட் கான்ஸ்டன்ட். சரிங்களா, ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, இல்லைனா என்ன சொல்லுவாங்க, ரேட் கான்ஸ்டன்ட். அடுத்து என்னதுப்பா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ். எத்தனை ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ், சும்மா AB அப்படின்னு ஜென்ரல் ரியாக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏவோட கான்சன்ட்ரேஷன் M, அதோட எத்தனை மோல் இருக்கோ அது மோல் அப்படின்றது M. அடுத்து பியோட கான்சன்ட்ரேஷன் எத்தனை மோல் இருக்கோ N. இப்போ 1 மோல் இருக்கலாம், இல்லைனா 2 மோல் இருக்கலாம், அதுதான் M. அப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ்க்கு எழுதுவோம். இது வந்துட்டு SO2 + O2 gives 2SO3 அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். அதாவது இது என்னென்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. சரிங்களா, இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2 SO2 ஒரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி 2SO3 மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு நீங்கள் ரேட் எழுதுனீங்கன்னா, சும்மா ரேட் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, நீங்கள் அப்புறம் எழுதிக்கலாம். ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன்னா மைனஸ் சிம்பிள் போடணும். இது ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு நீங்கள் எழுதணும். சரிங்களா, இப்போ ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு நான் ரேட் எழுதி காமிக்கிறேன். சரிங்களா, ஏன்னா ஈஸியாக எழுதலாம்ல. அப்போ என்ன எழுதலாம், SO3 ரைட்டுங்களா. எத்தனை மோல்ப்பா இருக்குது, 2 மோல் இருக்குது, அதை பவரில் போட்டுரும். சரி, ரேட் எழுதுறதுக்கு தப்பாக எழுதிட்டேன். இங்கே என்ன எழுதணும், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கணும். 1/2 ரேட் எழுதும்போது என்ன எழுதணும், 1/2 டெல்டா சிம்பிள் அல்லது டி சிம்பிள், டி சேஞ்ச் இன் த அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அப்போ என்ன போட்டுக்கணும், SO3 டிவைடட் பை DT. ப்ளஸ் சிம்பிள் தான். சரிங்களா, இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள். இதுதான் என்னது, ரேட். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டணும்ப்பா, கேன்றது என்னது, ப்ரொப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னால SO2 O2. சரிங்களா, இப்போ இது வந்துட்டு நான் ப்ராடக்ட் எழுதி காமிச்சு ஆக்சுவலாக ரியாக்டன்ட் எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதிக்கலாம், நீங்கள் ப்ராடக்டே எழுதிக்கலாம், SO3. அப்போ என்ன போட்டுக்கலாம், நீங்கள் ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம். லெஃப்ட் சைடில் ப்ராடக்ட் எழுதினீங்கன்னா ரைட் சைட்லேயும் ப்ராடக்ட் எழுதணும். லெஃப்ட் சைடில் ரியாக்டன்ட் எழுதினீங்கன்னா ரைட் சைட்லேயும் நீங்கள் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எழுதணும். சரிங்களா, அப்போ எழுதியாச்சு. சரிங்களா, இங்கே SO2 2 மாலிகுல் இருக்கிறதுனால பவரில் 2, ஆக்சிஜன் 1 மாலிகுல் இருக்கிறதுனால பவரில் 1 போட்டிருக்கோம். இப்போ ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் ஆர்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா, இந்த ரேட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லி டிட்டர்மைன்டு ரேட்லாம். இந்த ரேட்லாவில் அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் பவரில் உள்ளது, ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் பவரில் உள்ளது, இல்லை ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் பவரில் உள்ளது. ஐ மீன் இந்த இடத்துல ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனாக எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் 2, அடுத்து பவரில் என்ன இருக்குது 1. அப்போ 2 + 1 என்னது 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ ஆர்டர் கண்டுபிடிக்கிற கொஸ்டினும் உனக்கு சொல்லிட்டேன். ஆர்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இட் இஸ் த சம் ஆஃப் த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டைம்ஸ் இன்வால்வ்டு இன் எ
எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைண்ட் ரேட் லா. சரிங்களா? அப்போ இது வந்துட்டு நம்மளாக எழுத முடியாது, ஓவரால் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் ரியாக்ஷன்ஸ், அதாவது ரேட்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன பண்ணணும், டிட்டர்மைன் பண்ணி அதிலேருந்து தான் நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் தான் உங்களுக்கு தெரியும்ப்பா, என்னதுப்பா, கே. அப்போ இந்த இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். அப்போ ரேட் டிவைடட் பை அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்றத நீங்கள் கீழே கொண்டு வந்துடலாம். இதான் என்னதுப்பா, ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு இன்னொரு பேர் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம், இப்போ டிஃபரன்ஷியேட் படிக்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரேட்னா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன? சும்மா ரேட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரேட். தெரியுங்களா? ரேட்னா என்னது, ஸ்பீடு. அப்போ ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் ப்ராடக்டாக மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் என்னது, ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது கேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்னொரு பேர் கூட ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இல்லைனா அதுக்கு பேர் என்னது, ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்துட்டு எதை டீல் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகிறனால மைனஸ் சிம்பல், அல்லது சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால ப்ளஸ் சிம்பல். அப்போ ரேட் அப்படின்றது சேஞ்ச் டிக்ரீசஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் அல்லது இன்க்ரீசஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் ரியாக்டண்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சிம்பிள் போட்டணும், மைனஸ் சிம்பிள். ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டணும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் யூனிட்டின்னு என்ன பார்த்தோம், நம்ம ஸ்டாண்டர்டாக 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் தெரியும், பிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரேட் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ நம்ம 1ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த நியூட்டன்ஸோட லா படிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன வச்சுக்கிருவீங்க, 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிருவீங்க. சரிங்களா? அதனால் இது வந்துட்டு யூனிட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ரேட் வந்துட்டு தொடக்கத்தில் உள்ளதை பொறுத்து தான் ரேட்டோட ஸ்பீட் இருக்கும். இப்போ தொடக்கத்தில் உன்ட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை வந்துட்டு செலவு பண்ணிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் உன்ட்ட 5 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும், அது ரொம்ப ஸ்லோவாக தான் செலவு பண்ணுறதுக்கு தோதும். அப்போ எக்ஸ்ட்ரா அதை இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் ரேட்டோட ஸ்பீட் அமையும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 100 ரூபா இருந்தால் நீங்கள் 5 ரூபா எடுத்து ஈஸியாக செலவு பண்ணிடலாம். 5 ரூபா இருந்தால் ஈஸியாக எடுத்து செலவு பண்ணதுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த என்னது, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஏன்ப்பா, இதோட வேல்யூ வந்துட்டு யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்ன? இப்போ ஆர்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்னப்பா, டெஃபினேஷன்ஸு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருந்தாங்க. ஆர்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் சம் ஆஃப் த, சம்னா என்னதுப்பா, ப்ளஸ் சிம்பிள், சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த, சரிங்களா, பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். பவர்ஸ்னால் இங்கே உள்ள நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ எஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குது. சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த, இன்னொரு இது வச்சுக்கோங்க, சும்மா இன்னொரு ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 2 இருக்குது. சரிங்களா? இட் இஸ் த சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ்டு இன் எ எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லா. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட ரேட் லாவில் அந்த பவரில் உள்ளதை ஃபுல்லாக கூட்டிடணும். இதுக்கு பேர் தான் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர்டர் வந்துட்டு என்னப்பா வந்துடும், 1+2 என்ன வந்துடும் இந்த இடத்துல, இந்த ரியாக்ஷனுக்கு 3 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்டர் சீக்வல் டு இங்கே என்ன வந்துடும், பவரில் 1 இருக்கிறதுனால 1 அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆர்டர் 1. இப்போ மாலிகுலாரிட்டினா டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ். சரிங்களா? அதாவது எத்தனை ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னது, ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், N2 + 3H2 கிவ்ஸ் என்னதுப்பா, 2NH3 அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, நைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, 3. அப்போ 1 + 3 என்ன வந்துடும், டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் அட் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டெப். எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா? 1 + 3 என்ன வந்துடும், 4. இப்போ ஆர்டர் வந்துட்டு என்னது, 4. மாலிகுலாரிட்டி என்னதுப்பா, மாலிகுலாரிட்டி 4. அப்போ ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ட் ஸ்பீசிஸ்க்கு பேர் தான் என்னது, மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 0வாகவும் இருக்கலாமா, இல்லை ஃப்ராக்ஷனலாகவும் இருக்கலாமா. 0னா 0, சரிங்களா, ஃப்ராக்ஷனல்னா டாட் வச்ச நம்பர், அடுத்து இண்டீஜர் அப்படின்னு சொன்னால் ஹோல் நம்பர் 1 2 3 ஏதோ ஒன்று, இந்த மாதிரி 3மே வரலாமா. சரிங்களா? இது வந்துட்டு என்னதுப்பா, ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்துட்டு மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, இட் கேனாட் பி 0, ஆல்வேஸியாக ஹோல் நம்பர். இப்போ 1 + 3 4 அப்படின்னு வந்துச்சு. இது வந்துட்டு என்ன மட்டும்தான் வரும், ஹோல் நம்பராக மட்டும்தான் வரும். 0வும் வராது,
புள்ளி வச்ச எழுத்துலேயும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டர் அப்படின்றது இட் இஸ் அசைன்டு ஃபார் ஏ ஓவரால் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? எல்லா ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் நம்ம ஆர்டர் வந்துட்டு நம்ம ரேட் லாவிலேருந்து எழுத முடியும். நம்ம பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்து எழுத முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை. மாலிகுலாரிட்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எழுதலாம். ஈச் ஸ்டெப் ஆஃப் ஏ மெக்கானிசம். ஈச் ஸ்டெப்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம எழுதலாம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மாலிகுலாரிட்டி டிட்டர்மின் பண்ணலாம். இது ஓவரால் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்டகிரேட்டட் ஃபார்முலா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அண்டு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.